மேஷம். அனைத்து வசந்த் டிவி நேர்களுக்கும் வணக்கம். நேர்களே, மார்ச் மாதம் 2026 எப்படி இருக்கும்? முதல் ராசியாக மேஷ ராசி. மேஷ ராசியில் 3ஆம் பாவத்தில் குரு, 11வது பாவத்தில் 5 கிரக சேர்க்கை இந்த மாதம் இருக்கின்றது. இந்த 11வது பாவத்தில் 5 கிரகம் இருக்கும் பொழுது பலவிதமான நன்மை நடக்கும், லாபம் வரும், வருமானம் வரும், பேர் புகழ் வரும். ஆனால் 16ஆம் தேதிக்கு அப்புறம் கிரகங்கள் மாறுறது ஆரம்பிக்குது. 3 கிரகங்கள் 12வது பாவத்தில் வருது ஒவ்வொரு சில நாட்களில். அப்பொழுதுதான் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த 12ஆம் பாவத்தில் சனி இருக்கிறார், 12ஆம் பாவத்தில் சூரியனும் வருகிறார், 12ஆம் பாவத்தில் சுக்கிரனும் வருகிறார். சுக்கிரன் வருவது நன்மை, செலவும் சுப செலவு என்று சொல்லலாம். ஆனால் சூரியன் சனி சேர்க்கிறது, அந்த சேர்க்க காம்பினேஷன் மன கஷ்டங்களை கொடுக்கும், மன நிம்மதியை குறைக்கும். சில பேருக்கு யாத்திரை அதிகமாக இருக்கும், வியாபாரிகளுக்கு தேவையில்லாத இடத்தில் போய் சேர வேண்டிய கட்டாயங்கள், செலவுகள். சில பேருக்கு பிபி ஹை ஆகும். வீட்டில் உங்களுக்கு உங்கள் வாரிசு பற்றி சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். நன்மை இருக்குது, ஆனால் சிந்தனை அதிகமாக இருக்கும். ஏனென்றால் 5ஆம் பாவத்தில் கேது இருக்கிறார். சூரியன் 5ஆம் பாவத்துக்கு அதிபதி 12ஆம் பாவத்தில் இருக்கிறார். அதனால் என்னாகும், மனதில் பல சிக்கல்கள் இருக்கும். என்னடா செய்யலாம், பையன் படிப்பானா படிக்க மாட்டானா, நாட்டில் இருப்பானா வெளிநாட்டுக்கு போயிடுவானா, இந்த சிந்தனைகள் எல்லாம் இருக்கும். சில பெண்களுக்கு வயிற்றுல கொஞ்சம் ப்ராப்ளம் வர்ற மாதிரி இருக்கும். பணம் வரும், பேர் வரும். வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு வருமானம் இருக்குது, புகழ் இருக்குது. ஆனால் அந்த இரிட்டேஷன், டென்ஷன் அதிகமாக இருந்து வயிற்று சம்பந்தமான சில சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரிகள் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். ஆனால் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் நாட்டில் வியாபாரம் பண்ணாலும் சரி, வெளிநாட்டில் பண்ணாலும் சரி. அரசியலில் இருக்கிறவங்க இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் பேசுகிற நேரத்தில் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். தேவையில்லாத எதுவும் பேசக்கூடாது. உங்களை அந்த பதவியிலேருந்து நீக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உருவாகலாம். ஆமாம், கலைஞர்களுக்கு சுமாரான காலம், விவசாயிகளுக்கு நல்ல லாபமான காலம். பாருங்க, பரிகாரம் என்று சொல்லும் பொழுது பரிகாரம், குருவின் பரிகாரமும் சனியின் பரிகாரம் செய்ய வேண்டும். முதல் பரிகாரமாக தினமும் அரச மரத்துக்கு தண்ணீர் விட வேண்டும். தினமும், ஞாயிற்றுக்கிழமை விடக்கூடாது. அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஹனுமான் பூஜை செய்ய வேண்டும். ஹனுமான் கோயில் சென்று வர வேண்டும். அல்லது அரச மரத்து கீழே ஒரு வழக்கை ஏற்ற வேண்டும். நீங்கள் ஃபேக்ட்ரி ஓனர், பெரிய பொசிஷன்லலாம் இருந்தீங்கன்னா உங்கள் கீழே வேலை செய்கிறவங்கள கொஞ்சம் மதிங்க. அவங்களுடைய நீடை கவனித்து அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அதை பூர்த்தி செய்து கொண்டே வந்தால், அல்லது ஏழைகளுக்கு உணவு அளித்து கொண்டே வந்தால் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் இந்த மாதத்தில் குறைந்து நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். ரிஷபம். ரிஷப ராசி நேயர்களுக்கு மார்ச் 2026 எப்படி இருக்கும்? 10ஆம் பாவத்தில் 5 கிரகங்கள் சேர்க்கை நன்மை செய்யும். பலவிதமான புது முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். நல்ல நண்பர்கள் சேர்வார்கள். 2ஆம் பாவத்தில் இருக்கின்ற குரு பகவான் நல்ல லாபத்தை கொடுப்பார்கள். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம். ஏனென்றால் 10ஆம் பாவம் என்றது வியாபார ஸ்தானம், கர்மஸ்தானம். கர்மம் என்று சொல்லும் பொழுது நம்ம எந்த தொழிலில் இருந்தாலும், அது ஆஃபீஸ் இருக்கலாம், வியாபாரம் இருக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கலாம், அதிகமாக நேரம் கொடுத்தால்
அதில் நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம், சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்ற இந்த கிரக சேர்க்கை சொல்லுகிறது. இதுலேயும் விசேஷமாக இந்த சூரியன் இந்த இடத்துல இருக்கும் பொழுது அரசியலில் இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு பேர் புகழ் பதவி எல்லாம் இருக்கும். நீங்கள் கலைஞராக இருந்தீர்கள், ஆனால் இந்த மாதம் புது புது முயற்சியில் நல்ல வெற்றி காண்பீர்கள், நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் ப்ரமோஷனிற்கு பேர் புகழ் இருக்குது. ஆனால் பெண்களுக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். படிக்கிற வாரிசுகள் நல்லா படிப்பீங்க, தைரியமாக பிடிக்கும். ஆனால் 11ஆம் தேதிக்கு அப்புறம் கிரகம் 11வது பாவத்துக்கு போய் சேருகிறது சூரியன் சுக்கிரன். ரொம்ப லக்ஸூரியஸாக துணி போடலாம், அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் எல்லாம் போகக்கூடாது, வீண் செலவை செய்யக்கூடாது. பரிகாரம் பாருங்க, பரிகாரமாக ரிஷபராசிக்காரர்கள் என்ன செய்தால் மன கஷ்டமும் வாரி சிந்தனையும் கம்மியாகி சுகமாக வாழலாம் என்று பார்க்கும் பொழுது, முதல் பரிகாரமாக பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும். இரண்டாவது பரிகாரமாக தினமும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும். மிதுனம் மிதுன ராசி நேர்களுக்கு 2026 மார்ச் எப்படி இருக்கும் பாருங்க. ராசியில் குரு பகவான், 9வது பாவத்தில் 5 கிரகம் சேர்க்கை, 10ஆம் பாவத்தில் சனி பகவான். வேலை வாய்ப்புகள், புது புது முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். பல பேர் நீங்கள் முன்ன பேசி வச்சவங்க எல்லாமே இந்த நேரம் உங்கள்கிட்ட வாப்பா பார்க்கலாம், வேலை செய்யலாம் என்று சொல்வார்கள். ஆனால் மெட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் சரியில்லை, ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் சில பேர் இந்த எம்சிஎக்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க, அவங்கெல்லாம் ஜூதில் பெருசாக மாட்டிக்கு போகிறீங்க. கிரகங்கள் 10ஆம் பாவத்தில் சூரியன் சனியுடன் சேர போகிறாரு. அதனால் இந்த மாதம் மெட்டல் உத்தியோகம் செய்கிறவர்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். அப் அண்ட் டவுன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் விவாதம் வர்றதுக்கு சாய்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த சான்சஸ் அதிகமாக இருக்குது என்று சொல்லும் பொழுது, இந்த சூரியன் சனி சேர்க்கை வரும் பொழுது இது 10ஆம் பாவத்தில் ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். நான் பெரியவனா நீ பெரியவனா எனக்கு தெரியும், இந்த மாதிரி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையை செய்யும், தீமை எதுவும் செய்யாது. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல மாதம் என்று சொல்லுவேன். அடுத்த மாதம் இன்னும் நல்லதாகவே இருக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும். வீட்டில் இருக்கிற வயதானவர்கள் எல்லோரும் தன்னுடைய முட்டியை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். பாத்ரூம் போகும்போது எல்லாமே கால் வலிக்கிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கின்றது, கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்தால் பிரச்சனை குறையும் என்று பார்க்கும் பொழுது, பரிகாரம் முதல் பரிகாரமே தினமும் ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும், தினமும் செய்ய வேண்டும். சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு வைங்க. தினமும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்தால் அல்லது கேட்டால் வீட்டில் சந்தோஷம் ஏற்படும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் யூடியூப்லேயும் நீங்கள் கேட்கலாம். அதில் இந்த கேட்கறதுனாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் குறையிறது ஆரம்பிச்சிடும். கடக ராசி நேர்களுக்கு மார்ச் 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த கடக ராசி பற்றி பல பேர் பேசியிருப்பார்கள். 8ஆம் பாவத்தில் 5 கிரகங்கள் சேர்க்கை நன்மை செய்யாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உஷாராக இருந்தால், கம்மியாக பேசினால் விவாதம் குறையும். ஏனென்றால் 12ஆம் பாவத்தில் இருக்கின்ற குருவின் பார்வை இந்த காம்பினேஷனுக்கு இருக்குது. 12ஆம் பாவத்தில் இருக்கிற குருவின் பார்வை
குருவின் பார்வை இந்த காம்பினேஷனுக்கு இருப்பதால் பல பிரச்சனைகள் சுமூகமாக தீரும். இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு திடீர்னு லாபம் கிடைக்கும், யாத்திரைகள் அதிகமாக இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இந்த அலைச்சலை தன்மேல் ஏற்றி கொள்ளாதீர்கள், கொஞ்சம் சாந்தமாக இருங்கள். சிச்சுவேஷனை ஃபுல்லாக கேளுங்க, அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்கள். அந்த சிச்சுவேஷன் உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் மகனாக போய் இருக்கலாம். ஏனென்றால் இதில் ராகுவுடைய காம்பினேஷன் 8ஆம் பாவத்தில் அங்காரக தோஷத்தை உருவாகிறது. அங்காரக தோஷம் வரும் பொழுது அடிபடுறது, கோபம் வர்றது, இரத்த கொதிப்பு வர்றது ஆகியவை வந்தாலும் குரு பார்வையால் சாந்தமாகிடும். வியாபாரிகளுக்கு லாபம் கண்டிப்பாக இருக்குது. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்கள் எல்லோருக்கும் இந்த மாதம் நல்லா இருக்கும். ஆனால் அலைச்சல்ல வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம் ஓட்டாதீர்கள். அரசியல்வாதிகளுக்கு 16ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் சுமாரான நல்ல நேரம் என்று சொல்லு. சுமாராக போய் அப்புறம் நல்லதாக ஆகிவிடும். அதே நேரத்தில் வியாபாரம் பண்ணுறவனுக்கும் இந்த மாதம் எண்டிங்கில் நல்லாவே இருக்கும், நல்லா இருக்கும். தைரியமாக இருங்க, ஒன்றுமே நாளாக படிப்படியாக உயர்வீர்கள் தவிர இறங்க மாட்டீர்கள். வயதானவர்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் உணவு கட்டுப்பாடு நைட்டு 7 மணிக்குள்ளே சாப்பிட்டுடணும், ரொம்ப லேட்டெல்லாம் சாப்பிடுங்க, அல்லது வாய்வு தொல்லைகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் சில பேர் புதுசாக வீடையும் வாங்குவீங்க. கெட்ட கிரகம் என்று சொல்கிறவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரியாது. 8ஆம் பாவத்துடைய பார்வை 2ஆம் பாவத்துக்கு இருக்கின்றது. குருவின் பார்வை 4ஆம் பாவத்துக்கு இருக்கின்றது. செலவாகி ஒரு வீடை வாங்கினா மிச்சம் இருக்கிற காசு பேலன்ஸ் எடுக்கணுமே, அதனால் சொந்த வீடு வாங்குவீர்கள் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். பகவான் விஷ்ணுவின் பூஜை செய்ய வேண்டும். நாடியில் நமசிவாய் 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 24 hours ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஏழைகளுக்கு உணவு தானம் பண்ணுங்க. சிம்மம். சிம்ம ராசி நேர்களுக்கு மார்ச் மாதம் 2026 எப்படி இருக்கும் பாருங்க. 5 கிரகம் சேர்க்கை 7ஆம் பாவத்தில், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 8ஆம் பாவத்தில் சனி. பேசுகிற நேரத்தில் சாந்தமாக இருக்க வேண்டும், சண்டை போடுற மாதிரியே பேசக்கூடாது. மனைவியுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்கள் பார்ட்னருடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவங்க எவ்வளோ தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை ஸ்லோவாக சரி செய்யலாம் என்ற மனோபாவம் இருக்க வேண்டும். சில பேருக்கு முதுகில் நோய் வரும், காலில் நோய் வரும். சிலருக்கு கேஸ் ட்ரபிள் ரொம்ப அதிகமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு சுமாரான லாபமான காலம். அலைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். விவாதங்கள் அதிகமாக இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு எல்லோருக்கும் அங்கே பாஸ் ஏதாவது உங்களை திட்டுறாருன்னா கொஞ்சம் நேரம் சாந்தமாக இருந்து பதில் சொல்லுங்க. இம்மீடியட்டாக பதிலெல்லாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் 2 கிரகம் 8ஆம் பாவத்தில் வருகிறது. அதெல்லாமே ஹெல்த் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். ஃபினான்ஷியல் லாஸ் வர்ற நேரம் என்று சொல்வேன். என்ன சார் இந்த மாதிரி சொல்கிறீங்க? ஆமாம், கொஞ்சம் சாந்தமாக இருக்க வேண்டும். சாந்தமாக இருந்தால் லாபத்தை பார்க்கலாம். நீங்கள் அரசியலில் இருந்தால் சொல்கிறதுக்கு முன்னே 2 வாட்டி இன்னும் நான் சொல்கிறேன், பேப்பரில் எழுதி அப்புறம் சாந்தமாக எதுக்காவது பதில் சொல்லுங்கள். அலைச்சல்ல இருக்கக்கூடாது. நீங்கள் ஆர்டிஸ்ட், சினிமா ஆர்டிஸ்டாக இருக்கீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப அலைச்சல் ஓவராக இருக்கும். வேலைக்கு செல்றவர்கள் கண்டிப்பாக ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். ஸ்டூடெண்ட் கடுமையாக படிக்க வேண்டும் என்று சொல்ல. வயதானவர்கள் எல்லோருக்கும் நைட்டு 9 மணி 10 மணி 12 மணிக்கெல்லாம் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அதுவும் ரொம்ப வரத்தலெல்லாம் சாப்பிடவே கூடாது இந்த மாதம். ஆமாம், வயதான அம்மா கொஞ்சம்
சிப்ஸு சாப்பிட்றலாமே, கொஞ்சம் சேமியா சாப்பிட்லாமே, அந்த மாதிரியோ ஏதாவது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, காலைல வரையும் கெட்டு போடும், ஒரு ரவுண்டு சாப்பிட்றலாமே சாப்பிட்டிங்கன்னா மறுநாள் கேஸ் டபுள் அப்படின்னு வந்து உடம்பை கெடுத்திடு விடு, அந்த மாதிரி கெட்டு போவோம் என்று சொல்லுவேன். நீங்களே உங்கள் உடம்பை கெட்டுடுத்துடுவீங்க. ஆமாம், ரொம்ப உஷாராக இருக்கணும். நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா அதில் சுமாரான மீடியமான லாபத்தை பார்க்கலாம் என்று சொல்வேன். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம். சிம்மராசிக்காரர்கள் தினமும் பகவான் சூரியன் பூஜை செய்ய வேண்டும். சூரிய பகவானுக்கு தண்ணீரை விட வேண்டும். ஆமாம், தண்ணீரை விட வேண்டும். 2வது, ஹனுமான் சாலிசா தினமும் படிக்க வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போய் ஆஞ்சநேயரை 4 தடவை சுற்றிட்டு வாங்க. எவ்வளோ தடவை? 4 தடவை சுற்றி வந்து அங்கே ஒரு விளக்கு ஏற்றுங்க. அல்லது ஆஞ்சநேயர் கோயிலில் தொழுவாக இருக்குது அப்படின்னா அரச மரத்துக்கு ஒரு சுற்றிட்டு வந்து அங்கே ஒரு விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றியும் சுற்றலாம். கன்னி. கன்னி ராசிக்கு மார்ச் மாதம் 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். ராசியாதிபதி பகவான் புதன் சுக்கிரனுடன் ராகுவுடன் 6ஆம் பாவத்தில் இருப்பதால் நன்மையை செய்வார். செலவுகள் அதிகமாக இருக்கும். யாத்திரைக்கு செல்வீர்கள், வெற்றி காண்பீர்கள். பழைய கோர்ட் கேஸு கச்சேரி இருந்தால் அதில் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி தான் என்று சொல்வேன். 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் வருகிறது. இதையும் நல்லது செய்யும். ஏனென்றால் சுக்கிர பகவான் சனியுடன் சேரும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற விவாதங்கள் குறையும், மன கஷ்டங்கள் குறையும். ஆனால் சூரியன் வரும்போது சிறின கோபங்கள் அதிகமாக இருக்கும். இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறவர்கள் தன்னுடைய ஃபேக்ட்ரினால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். வியாபாரத்தில் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம், பேர் புகழ் வசதி எல்லாம் இருக்கும். சிலருக்கு ஹெல்த் ப்ராப்ளம், சுவாச ப்ராப்ளம் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம், லாபம் கண்டிப்பாக நல்ல லாபம் இருக்கும். யாத்திரைக்கு செல்றவர்கள் கண்டிப்பாக யாத்திரையில் தான் எடுத்து போகும் பொருளை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். கவனித்து எடுத்துட்டு வரணும். அல்லது சில திருட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் அரசியலில் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தான், விரோதிகள் குறைவார்கள். கலைஞராக இருந்தால் இந்த மாதம் புது முயற்சியில் புது லாபம், அலைச்சலுடன் லாபம் இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் சுமாரான நல்ல மாதம். ஒர்க் லோடு ஓவராக இருக்கும். வீட்டில் இருக்கிற தாய்களுக்கு, வயதான அம்மா அப்பா எல்லோருக்கும் இந்த மாதம் நல்ல மாதம் என்று சொல்வேன். ஆனால் கண்ட்ரோல் ஆஃப் ஃபுட்டு மாத்திரம் கொஞ்சம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஸ்பெஷல் விஷயம். ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதம் கடுமையாக உழைத்தால் வர மாதம் ரிசல்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நல்ல ஸ்கூல் காலையில் சேவரீர்கள், சோம்பேறித்தனம் படாமல். எனக்கு அந்நிய ராசிக்காரன் சில நேரம் ஓவர் கான்ஃபிடென்ஸ், அப்புறம் பார்த்துக்கலாம், நான் பண்ணிவிடுவேன், நான் ஜெயிச்சிடுவேன், இந்த மாதிரியெல்லாம் கனவு காணாதீர்கள். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம். தினமும் விநாயகர் கோயில் போயிட்டு விநாயகரை பிரார்த்தனை செய்ய வேண்டும். விநாயகருக்கு பூ பழம் வைத்து பூஜை செய்து விநாயகரை 3 சுற்றிட்டு வர வேண்டும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை அரச மரத்து கீழே தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் இந்த ராசி பிரமாதமான ராசி என்று சொல்வேன். துலா ராசி நேயர்களுக்கு மார்ச் 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். பேர் புகழ், பூர்வ ஜென்மஸ்தானத்தில் 5 கிரகங்கள் சேர்க்கை, அதுவும் குரு பார்வையில். குரு பகவான் 9வது பாவத்தில் இருக்கிறார். அதனால் இந்த மாதத்தில் தெய்வ யாத்திரை, தீர்த்த யாத்திரை, பேர் புகழ், உங்கள் வாரிசு நாள் உங்களுக்கு இருக்குது. அல்லது உங்கள் நண்பர்கள், கூட்டாளிகள் உங்களை எங்கேயாவது ஒரு சிறிய யாத்திரையாவது நீங்கள் செய்வீர்கள். உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக பேர் புகழ் இருக்கும் என்று சொல்வேன்.
அரசியல் இருந்தால் பெரிய பதவி இருக்கின்றது. கலைஞராக இருந்தால் புது புது முயற்சியில் புது புது வெற்றி எல்லாம் நல்லாவே இருக்கு என்று சொல்வேன். சனி பகவானால் விரோதிகள் குறைவார்கள். கேஸ் ட்ரபிள் ஓவராக இருக்கு. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்க வேண்டும். சமயத்தில் உணவை சாப்பிட வேண்டும். நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, கண்டிப்பாக டைமோட டைம் சாப்பாடு எடுத்துக்கொண்டு அம்மா அப்பா எல்லோரும். நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீர்கள், நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். லோக்கல் வியாபாரிகள் நல்ல லாபத்தை பார்ப்பார்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண் எல்லோருக்கும் இந்த மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சிலருக்கு வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஐயா, விவசாயம் பண்ணுறவங்க எல்லோருக்கும் சொல்கிறேங்க, இந்த மாதம் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்காதீர்கள். டைமோட டைம் நீங்கள் விவசாயம் செஞ்சது சரியாக இருக்கா இல்லையா அதை போய் பார்த்துட்டு வாங்க. அதில் கண்டிப்பாக நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் சில பேர் பூமி வாங்குறதோ அல்லது பூமி கிரயம் பண்ணுறது, ஒரு பில்டிங் வாங்குறது, அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வாங்குங்கள். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கிற காலம் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம். இந்த மாதத்தில் பரிகாரம் என்று சொல்லும்போது சில பேர் இந்த ராகு செவ்வாய் காம்பினேஷன் 5ஆம் பாவத்தில் இருக்குன்னா தன்னுடைய வாரிசு வழிய பிரச்சனை அதிகமாக இருக்குமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அதனால் இவங்க டெய்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்க வேண்டும். டெய்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்க வேண்டும். சனிக்கிழமை ராமர் கோவில், கிருஷ்ணர் கோவில் அல்லது பெருமாள் கோவில் போயிட்டு பிரார்த்தனை செய்து அங்கே ஒரு தீபத்தை ஏற்றி கொண்டு வந்தால் நீங்கள் இந்த மாதத்தில் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். விருச்சிக ராசிக்கு மார்ச் மாதம் 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். 4ஆம் பாவத்தில் இந்த ராகு செவ்வாய் புதன் சுக்கிரன் சூரியன் இருக்கின்றது. இதை குரு பகவான் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் 8ஆம் பாவத்திலிருந்து பார்க்கிறார். 5ஆம் பாவத்தில் சனி பகவான். ரொம்ப அதிகமாக சிந்தனை பண்ணுவீங்க, வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படி இப்படி. ஆனாலும் லாபத்தை பார்ப்பீர்கள். சிந்தனை அதிகமாக இருக்கும். சில பேருக்கு தூக்கம் வராது, பண வசதி வரும். சில பேர் நல்ல செலவு செய்வாங்க. இந்த மாதம் ஆடம்பர செலவு, இதை காட்டுறது அதை காட்டுறது, நான் பணக்காரன் அப்படி ஏதாவது கடனை வாங்கி நல்லா செலவு பண்ணுவீங்க, ஆடம்பர செலவு பண்ணுவீங்க. யாத்திரைக்கு செய்வீர்கள். யாத்திரைக்கு செல்லும் பொழுதெல்லாம் கார் இல்லையா, ஒரு புதுசாக வாங்க, கால் டாக்ஸியில் போகலாம். அந்த மாதிரி வீண் செலவு ஆடம்பர செலவுலாம் பண்ணுவீங்க. தாயின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். இந்த மாதம் தாயின் ஆரோக்கியத்தை கவனிக்கணும். வியாபாரிகள் கண்டிப்பாக வியாபாரம் செய்யும் பொழுது பணத்துடைய கான்ட்ராக்ட் பேப்பரை கரெக்டாக எழுதி கொள்ளுங்கள். அல்லது கடன் கொடுக்க வேண்டிய நிலைமை அதிகமாக இருக்காது. நேஷ்னல் வியாபாரம் இருந்தாலும் சரி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருந்தாலும் சரி, கடன்காரர்கள் அதிகமாக வருவார்கள் என்று சொல்கிறான். வேலைக்கு செல்கிற ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், யார் யாருக்கு பழைய கடன்கள் இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு புது முயற்சினால் ஒரு நல்ல வருமானம் வந்து சில கடன்கள் குறையும். விவசாயிகளுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் இருக்கும். புதுசாக ஏதாவது ஒரு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சுமாரான மாதம் என்று சொல்வேன். படிக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக நல்ல முயற்சி செய்ய வேண்டும், அல்லது தோற்று விடுவீர்கள். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் வயதானோர் எல்லோருக்கும் நல்ல மாதமாக. ஆனால் வீட்டில் நெருப்பு கூட சில பேர் கேஸில் தான், இப்போ எல்லாம் ஹீட்டர் வந்துடுச்சு, அதனால் சில பேர் கேஸ்லேருந்து தண்ணி தூக்குறது, கேஸ் கிட்ட போகிறது, அந்த நேரம் கொஞ்சம் தன்னை தானே காப்பாற்றி கொண்டு இருக்க வேண்டும். ஆமாம், அதில் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகார தோஷம் 4ஆம் பாவம் என்று சொல்லும் பொழுது வீட்டிலேயே நடக்கும். எலக்ட்ரிக் எல்லா சுவிட்சை கரெக்டான நேரத்தில் ஆஃப் பண்ணுங்கோ. என்ன பரிகாரம் செய்யலாம்?
பரிகாரம். செவ்வாயின் பரிகாரம் அங்காரக தோஷ பரிகாரம். அங்கார தோஷ பரிகாரம் என்று சொல்லும் பொழுது இது செவ்வாய் பூஜை, ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும். தினமும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை துர்கை பிரீத்தி செய்து கொண்டு வர வேண்டும். உன்னால் எப்படி முடியுதோ அப்படி பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லைன்னா வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றுங்க, முடிஞ்சால் ஒரு கோயில் போயிட்டு வாங்க, அல்லது துர்கா சாலிசா படிங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு மார்ச் 2026 எப்படி இருக்கும் பாருங்க. 3ஆம் பாவத்தில் 5 கிரக சேர்க்கை, 4ஆம் பாவத்தில் சனி, 7ஆம் பாவத்தில் குரு பகவான். இது கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லலாம். அர்த்தாஷ்டம சனி சொல்லும் பொழுது வியாபாரத்தில் சிக்கல்கள் அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக வரும். ஆனால் 3ஆம் பாவத்தில் இருக்கிற இந்த கிரக காம்பினேஷனால் நீங்கள் சுய முயற்சியால் வெற்றி காண்பீர்கள், நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், யாத்திரை செய்வீர்கள். உங்களுக்கு பேர் புகழ் கண்டிப்பாக இருக்கும். பேர் புகழில் குறையே வராது. ஏனென்றால் 3ஆம் பாவத்தில் இந்த கிரக சேர்க்கை 4ஆம் பாவத்தில் மாறும் பொழுதும் 16ஆம் தேதி அப்புறம் ஒவ்வொரு கிரகமும் மாறும் பொழுதும் அது உங்களுக்கு சுகத்தை தான் கொடுக்கும் தவிர கெடுக்காது. ஆனால் இந்த சூரியன் சனி சேர்க்கையால் சிலருக்கு பிபியும் தூக்க குறைச்சல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அரசியல்வாதிகளுக்கு சுமாரான காலம், லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது, அப்படியே சாதாரணமாக செல்லும். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக லாபத்தை பார்ப்பீர்கள். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம்தான். லோக்கல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சுமாரான லாபம். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் இந்த மாதத்தில் உங்கள் கடுமையான வேலையுடைய முயற்சியை பார்த்துட்டு உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும், அல்லது ஒரு ப்ரமோஷன், ஒரு கிஃப்டாவது உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது என்று சொல்லலாம். ஸ்டூடெண்ட்டுகளுக்கு இந்த மாதம் செய்கிற கடுமையான படிப்பை படிக்கும் பொழுது அதோடைய லாபத்தை அடுத்த மாதம் பார்ப்பீர்கள். சோம்பேறியாக இருக்காதீர்கள். காலைல சீக்கிரம் ஏந்திருக்கணும். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம் தினமும் காலையில் சீக்கிரம் ஏந்திரிக்கொள்ள வேண்டும். 1. 2வது, பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும். ஆமாம், ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து 3 வாட்டி சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹனுமான் சாலிசா படிக்கணும். மகர ராசிக்கு மார்ச் மாதம் 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். மகர ராசியின் அதிபதி பகவான் சனி 3ஆம் பாவத்தில் இருக்கிறார். 2ஆம் பாவத்தில் 5 கிரகங்கள் சேர்க்கை இருக்கின்றது. மார்ச் பாதி போன அப்புறம் 3 கிரகங்கள் சேர்க்கை 3ஆம் பாவத்தில், 3 கிரகம் சேர்க்கை 2ஆம் பாவத்தில். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா, 2ஆம் பாவத்தில் ராகு. குடும்பத்தில் விவாதம், வாத விவாதம், தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருக்கும். ஆனால் லாபம், விவிதமான லாபம், இங்கேருந்து கொஞ்சம் வரும், அங்கேருந்து அதிகம், இப்படி வரும், பலவிதமான லாபத்தை பார்ப்பீர்கள். ஆனால் குடும்பத்தில் விவாதம், மனைவியின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். 3ஆம் பாவத்தில் சனி நல்ல தைரியத்தை கொடுப்பார். தைரியமாக நீங்கள் தொழிலை செய்வீர்கள். 8ஆம் பாவத்தில் கேத்து காலில் நோய் கொடுக்குறதோ, முதுகு தண்டலில் நோய் கொடுக்குறதோ கொஞ்சம் இருக்கும். சில நேரங்களில் வேலை கொஞ்சம் டிலே ஆக முடியும். ஆனாலும் ரூபான் 6ல் இருக்கு, கொஞ்சம் டிலே ஆக முடியும், பரவாயில்ல, டிலே ஆக முடியும். ஆனால் லாபம் குறையாதியா, லாபம் குறையாது. தைரியமாக இருங்கள். ஏனென்றால் குரு பகவானுடைய பார்வை 2ஆம் பாவத்துக்கு இருக்கு. புதன் 6ஆம் பாவத்துக்கு அதிபதி 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். விரோதிகள் குறைவார்கள். விரோதிகள்னால் நீங்கள் சம்பாரிச்சு விடுவீங்க இந்த மாதம். சில பேர் தன்னுடைய விரோதிகளையே விற்று, இந்த சொல்லுவாங்க ஐஸ்கிரீமை கையில் அப்படியே விற்றுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. கையில் நிலாவை காட்டுறவன். அந்த மாதிரி இந்த மாதம் நீங்கள்
நல்ல சம்பாதிப்பீர்கள், தைரியமாக இருக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு சூப்பரான காலம், கடுமையாக பேசி பேர் புகழை பெறுவீர்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் தன்னுடைய ஆஃபீஸில் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நல்லா கடுமையாக ஒழிக்கிறீங்க, அதுக்காக பாராட்டு ஏதாவது கிடைக்கிறதுக்கோ அல்லது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஸ்டூடெண்ட் இந்த மாதம் நல்லா கடுமையாக படிக்க வேண்டும். நீங்கள் வயதானவர்கள் வீட்டில் இருக்கிறீங்க, அம்மா அப்பா அக்கா தங்கச்சிக்கு ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் தன்னுடைய ஆரோக்கியமும் தன்னுடைய உணவு கட்டுப்பாடு. ஏனென்றால் 2ஆம் பாவத்தில் அதிகமாக கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா ஒவ்வொரு ஹவராக சாப்பிட்டிங்கன்னா கேஸ் ட்ரபிள் வரும். அது கேஸ் ட்ரபிள் உங்களுக்கு பேக் ப்ராப்ளம், மூட்டு ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். முதல் பரிகாரமாக ஜீரக தண்ணியை குடிங்க இந்த மாதம் எல்லோரும். ஜீரகத்தை 1 டீஸ்பூன் 1 கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு வடிகட்டி காலையில் மத்தியானம் சாயந்தரம் குடிக்க வேண்டும். கேஸ் ட்ரபிள் குறையும். நல்ல பண வருமானம் வரணும்னா இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யணும்? பரிகாரம். அரச மரத்துக்கு வாரத்தில் 6 நாள் மண்டே டு சாட்டர்டே தண்ணீர் விட வேண்டும். அதுக்கப்புறம் ராகு பகவான் துர்கை பிரீத்தினி ஃப்ரைடே துர்கை கோயில் போயிட்டு வந்து அங்கே தீபம் ஏற்றணும், செவப்பு மலர் வைத்து வரணும். கும்பம். கும்பராசி நேர்களுக்கு மார்ச் 2026 எப்படி இருக்கும்? நேர்களே, 5 கிரகம் சேர்க்கை ராசியில் இருக்குது. ராசியாதிபதி பகவான் சனி பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கும். சில காரியங்களில் திடீர்னு தடைகள் ஏற்பட்டு அதை முடிக்காமல் இருக்கிறவங்க அந்த காரிய தடை இப்பொழுது விலகும் என்று சொல்வேன். அம்மா ஐயோ போன மாதம் நான் என் வேலை நின்று போயிடுச்சுங்க, முடியலைங்க, இந்த மாதம் கண்டிப்பாக திரும்பி ஆரம்பிப்பீங்க, லாபத்தை பார்ப்பீங்க. சில வீட்டில் சுபகாரியம்லாம் நின்று போயிருக்கும், அதை திரும்பி அதுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா அது இப்போ இந்த மாதம் முடியும் என்று சொல்வேன். ஏனென்றால் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு இருக்கின்றது. அந்த பார்வை பல காரியங்களை முடித்துவிடும். நீங்கள் அரசியல் இருந்தால் பேர் புகழ் பண வசதி எல்லாம் இருக்கின்றது. விவசாயிகளுக்கு சுமாரான காலம், வியாபாரிகளுக்கு அலைச்சல் உடன். வியாபாரிகளுக்கு சொல்ல, நீங்கள் இம்போர்ட் பண்ணாலும் சரி எக்ஸ்போர்ட் பண்ணாலும் ரொம்ப கவனிக்கணும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் ராகு செவ்வாயும் சேர்ந்து ராசியில் இருப்பதால் காலையே இந்த வேலை செய்யணுமே அந்த வேலை செய்யணுமே, போன மாதம் எனக்கு வேலை இல்லை, இந்த மாதம் ஒவ்வொரு வேலை இருக்குது, எப்படி முடிப்பேன், அப்படி இப்படின்னு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு, வயதான அப்பா அம்மா எல்லோருக்கும் சொல்கிறோம்மா, காலம் நல்லா இருக்குது, ரிலீஃப் வரும், ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் குறையும். ஆனால் டாய்லெட் பாத்ரூம் போகும்போது அது ஈரமாக வைக்காதீங்க, வைப்பர் போடுங்க. இல்லைன்னா உங்களுடைய காலே வழுக்கும், முது தண்டுலேயும் காலில் அடி வாங்குகிற வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேலைக்கு செல்கிற இந்த ராசி ஸ்பெஷலாக சொல்லணும், வேலைக்கு செல்கிற யங் சாப்ஸ், சில வீட்டில் கஷ்டமாக இருக்குது. இந்த 18 வயசுலேருந்து 25 வயசில் இருக்கிற பசங்க வேலைக்கு செல்றீங்க, பைக்கை டர்ன்னு ஓட்டுறீங்க இல்லையா, நீங்கள் தான் இந்த வாட்டிக்கு ரொம்ப உஷாராக இருக்கணும். இல்லைன்னா கால்லையும் முகத்துலேயும் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளனப்பா, ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். கலைஞர்களுக்கு, ஆர்டிஸ்ட்களுக்கு, ஆல் டைப் ஆர்டிஸ்ட், பெயிண்டர்லேருந்து சினிமா டிவி நாடகத்தில் நடிக்கிறவங்க எல்லோருக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குது. வேலை அதிகமாக இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். பரிகாரம் விநாயகரும் துர்கை பிரீத்தி செய்ய வேண்டும். ஓம் கங்கணபதே நம அப்படி சொல்லி, அதுக்கப்புறம் ஓம் எங்க்லிங் சாமுண்டாவிச்சு, ஓம் எங்க்லிங் சாமுண்டாவிச்சு, ஓம் எங்க்லிங் சாமுண்டாவிச்சு இந்த ஜபம் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சது பண்ணலாம். இல்லைன்னா கோயில் போங்க, ஒன்றும் படிக்க முடியல, ஜபிக்க முடியலன்னா விநாயகருக்கு ஒரு விளக்கு, துர்கைக்கு ஒரு விளக்கு, அங்கே இருந்து பகவான் விநாயகர் அண்ணனாகவும் அப்பாவாகவும் பாருங்கள், துர்கையே அம்மாவாக பார்த்து மனசில், அம்மா தாயே நான் காலில் விழுறேன், என்னுடைய கஷ்டத்தை நீக்குமா அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்கள் கண்ணிலேருந்து தண்ணீர் விழுந்தா
அந்த நேரமே உங்களுக்கு பிரச்சனை முடியுது என்ற அர்த்தம். மீனம். மீன ராசிக்கு மார்ச் 2026 எப்படி இருக்கும் பாருங்க. மீன ராசியில் சனி பகவான் 12ஆம் பாவத்தில் 5 கிரகங்கள். இந்த மாதம் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். செலவு கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும். ராகு செவ்வாய் சேர்க்கையினால் இரவில் யாத்திரை செய்யாதீர்கள். ரொம்ப தேவை இருந்தால் ஃபர்ஸ்ட் பகவான் விநாயகரை பிரார்த்தனை செய்து யாத்திரை செய்யலன்னு நைட் யாத்திரையே செய்யாதீர்கள். நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக பேச வேண்டும், உஷாராக பேச வேண்டும், அல்லது உங்களுக்கு பதவி போய்விடும். நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வர சில சரக்கு சரியாக வராது. எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேக்கிங் சரியாக செய்யவில்லை என்றால் அது போகும்போது ஒடியும், ஏதாவது ரிப்பேர் வரும். லோக்கலில் வியாபாரம் பண்ணுறவங்க ஏதாவது பொருளை சரியான இடத்துல வைக்கல, சரியாக மூடலை, அதனால் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் சாவி சரியாக வைக்கலை, கடையில் சாவி சரியாக வைக்கலைன்னா திருட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண் ரொம்ப உஷாராக இருக்கணும். தன்னுடைய பேப்பர், ட்ராயர், கம்ப்யூட்டர் பின் எல்லாமே இந்த மாதம் ரொம்ப உஷாராங்க. தேவையில்லாமல் வளவலன்னு பேசி யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. பணம் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஸ்டூடெண்ட் கடுமையாக நீங்கள் படிக்கணும். ரிசல்ட் கொஞ்சம் சரி இல்லை என்று சொல்லுவேன். வீட்டில் இருக்கிற அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சிங்க, வயதானோர் எல்லோருக்கும் சொல்கிறேன், இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது. சாப்பாடு சீக்கிரம் சாப்பிட வேண்டும். அதே நேரத்தில் கொஞ்சம் வாக் போங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போங்க. நான் 5 கிலோமீட்டர் போங்க அப்படின்னு சொல்லலை. உங்கள் வீட்லேயே ஒரு கார்டன் இருக்கா, இல்லையா யோகாசனம் பண்ணுங்க. இல்லையா ஒன்றுமே இல்லை, இறங்க முடியல, முட்டியெல்லாம் நோவுது, சுட தண்ணியை கொடுங்க. வார்ம் வாட்டரை காலையில், மத்தியானம், சாயந்தரம் சாப்பிடுங்க சாப்பாடோட. ஏனென்றால் வயிற்றில் ஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வெறும் பணம் பற்றியே பேசியிருந்தால் ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேணுமே இல்லையா? அதனால் தண்ணீர் குடிங்க. என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் ஃபஸ்ட்டு பரிகாரமே சூரிய பூஜை தான். சூரியனுக்கு பூஜை பண்ணணும், தண்ணி எடுக்கணும், பகவான் சூரியனை பார்த்து விடணும். அதுக்கப்புறம் 2வது பரிகாரமாக ஹனுமான் சாலிசா, ஆஞ்சநேயர் பிரீத்தி பூஜை. உங்களுக்கு ஹனுமான் சாலிசா, சுந்தர காண்டம் என்ன படிக்க முடியுமோ அதை படிங்க. சனிக்கிழமை பசுவுக்கு, காக்காவுக்கு சாப்பாடு கொடுங்க. உங்களால் முடிஞ்சது பசுவுக்கு 2 வாழைப்பழம் கொடுங்க, அல்லது வெல்லம் வாங்கி கொடுங்க. காக்காவுக்கு எள்ளு சோறு வைங்க, அல்லது பூந்தி, ஸ்வீட் பூந்தியாக கொடுங்க. இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் மீனராசிக்கு இருக்கிற பிரச்சனைகள் குறைஞ்சி சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.